last lecture classes we discussed about why Java, what is the need of Java in software industry அப்படிங்கிறத பார்த்தோம். Then history of Java, இந்த மாதிரி சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு ஜாவாங்கிற லாங்குவேஜ் வந்து எப்படி கிரியேட் ஆகி வந்தது, என்னென்ன ஸ்டேஜஸ்லாம் நம்ம கிராஸ் பண்ணி வந்தோம் அப்படிங்கிறத பார்த்தோம். தென் வி கம்பேர்டு வித் டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் சி++ஓட நம்ம ஜாவா வந்து கம்பேர் பண்ணி அதில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, இதில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பட் டுடே கிளாஸ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் த என்விரான்மெண்ட் ஆஃப் ஜாவா அண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஜாவா. ஸோ அதுதான் டுடேஸ் அஜெண்டா. ஸோ வாட் இஸ் அ ஜாவா என்விரான்மெண்ட் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும், ஒரு ஜாவா அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ப்ரோக்ராமிங் எப்படி நம்ம பண்ணுறது, சோர்ஸ் கோட் எப்படி நம்ம டைப் பண்ணுறது, நம்ம ப்ரோக்ராமிங் கோட் எப்படி எழுதுறது, தென் இது என்னென்ன ஸ்டேஜஸ்லாம் தாண்டி நமக்கு எப்படி வந்து அவுட்புட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, உள்ளே வந்து அதோட ஒர்க்கிங் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதான் ஜாவா என்விரான்மெண்ட் அப்படிங்கிறதுல நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வி என்டரிங் டு ஜாவா என்விரான்மெண்ட். ஸோ இங்கே ஜாவா என்விரான்மெண்ட் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒர்க் பண்ணும்போதுமே வந்து அதோட எக்ஸிக்யூஷன் பார்ட் அப்படின்னு நம்ம வருவோம். ஸோ ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு யூ ஹாவ் ரிட்டன் த கோட், உங்கள் சோர்ஸ் கோட் எழுதுவீங்க. இந்த சோர்ஸ் கோடை வந்து நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம ப்ராசஸ் பண்ணி ரிசல்ட்ஸ் பார்க்குறது, அவுட்புட் வந்து எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறதுக்கு வி நீட் அ கம்பைலர். ஸோ ஃபார் வி ஹாவ் டிஸ்கஸ்ட் சி அண்ட் சி++. இது ரெண்டுமே வந்து நம்ம கம்பைலர் பேஸ்டு லாங்குவேஜஸாக பார்த்துருக்கோம். பட் இங்கே வந்து அங்கே அதே மாதிரி நம்ம சி++ல பார்த்தீங்கன்னா டர்போ சி கம்பைலர்னு யூஸ் பண்ணுவோம், டிசின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருப்போம். இங்கே அதே மாதிரி ஜாவா ரன் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும், ஜாவா என்விரான்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஜேடிகே அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று யூஸ் பண்ண போகிறோம், ஜாவா டெவலப்மெண்ட் கிட். வித் த ஹெல்ப் ஆஃப் ஜேடிகே வி கேன் டெவலப் ஜாவா அப்ளிகேஷன்ஸ். ஸோ ஜாவா டெவலப்மெண்ட் கிட் அப்படிங்கிறதுக்குள்ள ஜேஆர்இ, ஜேவிஎம், ஜிட் அப்படிங்கிறதுல ஒரு கலெக்டிவாக இருக்கக்கூடியதான் வந்து ஜேடிகே, ஜாவா டெவலப்மெண்ட் கிட். ஸோ இந்த ஜாவா டெவலப்மெண்ட் கிட் அப்படிங்கிறதுக்குள்ள ஜேஆர்இ அப்படின்னு சொல்கிறாங்க, ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட். இந்த ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது மூலமாக தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து ரன் பண்ண போகிறோம். ஸோ ஜேவிஎம் அப்படிங்கிறது ஒன்று ஜாவா விர்ச்சுவல் மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. வித் ஹெல்ப் ஆஃப் ஜாவா விர்ச்சுவல் மிஷின் இதுக்குள்ளே தான் நம்மளோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே உள்ளே வந்து ஃபிட் பண்ணி உள்ளே இருக்கும். ஸோ அது மூலமாக தான் நம்மளோட எக்ஸிக்யூஷன்ஸ் எல்லாமே கேரி அவுட் ஆகும். இங்கே அது போக ஜஸ்ட் இன் டைம் கம்பைலர் அப்படின்னு சொல்லி ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் ஆல் தீஸ் காம்போனன்ட்ஸ் வி கேன் கம்பைல் அண்ட் எக்ஸிக்யூட் அவர் ஜாவா அப்ளிகேஷன்ஸ். இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து ஜாவா என்விரான்மெண்ட் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் நமக்கு ஒரு கோர் ஜாவா அப்படின்னு நம்ம இருக்கோம் அப்படின்னா இந்த டூல் கிட்டில் இருக்கக்கூடிய அந்த கோரை வச்சு நிறையா கொஸ்டின்ஸ் இருக்கும். வாட் இஸ் ஜேடிகே, ஜேஆர்இ, இதோட எக்ஸ்பேன்ஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ எதுக்குள்ளே எது கம்ப்ரைஸ் ஆகிருக்கு, ஜேடிகேக்குள்ளே ஜேஆர்இ, ஸோ ஜேஆர்இக்குள்ளே ஜேவிஎம் அண்ட் ஜிட். ஸோ the JDK comprises of JRE, JVM and JIT. இதெல்லாம் ஒரு கலெக்டிவான காம்போனன்ட்ஸாக இருக்குது. அதை எக்ஸ்பிளைன் பண்ணி தான் நம்ம இந்த டயக்ராமே நம்ம போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இந்த மாதிரி நம்ம இதில் பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட் வில் ஹேப்பன்ஸ் அட் த கம்பைல் டைம். இந்த ஜாவா என்விரான்மெண்ட் அப்படிங்கிறதுல கம்பைல் டைமில் என்ன நடக்குது, ரன் டைமில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜாவா என்விரான்மெண்ட் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் so far we have written some code in programming languages C and C++ல நீங்க கோட் எழுதுறீங்க, source code. Once you have typed that code you have to save it in .c or .cpp அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன்ல நம்ம அந்த ஃபைலை வந்து நம்ம சேவ் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து ஜாவா அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் .java அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனில் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கும், இங்கே சேவ் பண்ண வேண்டியிருக்கும் ஜாவா கோடை. ஒன்ஸ் we have saved that code, அந்த ஜாவா கோட் வந்து என்ன ஆகும், அடுத்து கம்பைல் பண்ணுவோம், the compilation process. Once we have compiled the code it will generate byte code அப்படின்னு சொல்லி ஒன்று ஜென்ரேட் ஆகும். இந்த பைட் கோட் அப்படின்னு ஒன்று ஜென்ரேட் ஆகும்போது அந்த நேம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜாவா கோட்க்கு அந்த ஃபைலுக்கு வச்சுருக்கீங்களா அந்த நேம், அதே நேம்லே .class அப்படிங்கிற ஒரு எக்ஸ்டென்ஷனில் ஒரு ஃபைல் வந்து ஜென்ரேட் ஆகும். சிஸ்டம்லேயே நம்ம சேவ் பண்ணியிருப்போம் simple.javaன்னு, அதுக்கு பக்கத்துலேயே வந்து நீங்கள் கம்பைல் பண்ணோடனே simple.class அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் கிரியேட் ஆகும். We know that what is compiler role of compiler, ஒரு compilation process எப்படி போகும், what is the code we have written, அதை வந்து ப்ராப்பராக நம்ம எழுதியிருக்கோமா, சின்டாக்ஸ் எல்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறதெல்லாம் வெரிஃபை பண்ணக்கூடிய ப்ராசஸ் த கம்பைலேஷன் ப்ராசஸ்.
if you have any mistakes in the code, நீங்க ஏதாவது mistakes பண்ணியிருந்தீங்க அப்படின்னா it will be shown as errors. அதான் compile time errors. அதை நம்ம rectify பண்ணதுக்கு அப்புறம் தான் it will be produces as a bytecode class file நமக்கு என்ன ஆகும் generate ஆகும். This is a first stage of process. இங்க வந்து ஜாவா பொறுத்த வரைக்கும் two stage of process அப்படின்னு சொல்லுவாங்க, two staging system சொல்லுவாங்க. first stage வந்து compilation, second stage வந்து interpretation அப்படின்னு சொல்லுவாங்க. இது compile time. அப்ப run timeல என்ன நடக்குது? ஸோ ரன் டைம் அப்படின்னு வரும்போது இப்போ நம்ம ப்ரீவியஸாக கம்பைல் டைமில் பார்த்த லாஸ்ட் ஸ்டேஜில் என்ன கிரியேட் ஆச்சு, இந்த கிளாஸ் ஃபைல் அப்படிங்கிறது கிரியேட் ஆச்சு. இந்த கிளாஸ் ஃபைல் அப்படிங்கிறது இங்கே ஃபஸ்ட்டு ப்ராசஸில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்குது. இந்த கிளாஸ் ஃபைலை எடுத்து என்ன செய்வாங்கன்னா கிளாஸ் லோடர் அப்படிங்கிறதுக்குள்ளே லோட் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் எந்த ப்ரோக்ராமை ரன் பண்ண போகிறீங்களோ அந்த கிளாஸ் ஃபைலை எடுத்து லோட் பண்ணுவாங்க. ஜாவா அப்ளிகேஷனில் நீ 10 ஃபைல் ஜாவா ஃபைல் கிரியேட் பண்ணியிருப்ப, 10மே ஆல்ரெடி கம்பைல் பண்ணியிருப்ப. அப்போ 10 டாட் கிளாஸ், அதாவது 10 பைட் கோட் வந்து ஜென்ரேட் ஆகும். இப்போ திரும்ப உங்களுக்கு ப்ரீவியஸ் ஸ்டேஜ் காட்டுறேன். கம்பைல் டைமில் நீ ஜாவா கோடு இருக்குது, இதான் வந்து சிம்பிள் டாட் ஜாவா. ஜாவா ஃபைல் எல்லாமே ஜாவா அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனில் சேவ் பண்ணுறோம். நீ இதே மாதிரி நிறையா ஜாவா ஃபைல் கிரியேட் பண்ணி வச்சுருப்ப, ஒவ்வொன்றுமே நீ கம்பைல் பண்ண அப்படின்னா இதே மாதிரி அந்த கிளாஸ் நேம் போட்டு டாட் கிளாஸ் அப்படின்னு சொல்லி பைட் கோட் வந்து ஜென்ரேட் ஆயிரும் எல்லா ஃபைலுமே. அப்போ இப்போ நீ எந்த ப்ரோக்ராமை ரன் பண்ண போறியோ, எந்த ஜாவா ஃபைலை ரன் பண்ண போறியோ அதுக்குரிய கரஸ்பாண்டிங் கிளாஸ் ஃபைல் எடுத்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் என்ன செஞ்சுருவாங்க, கிளாஸ் லோடரில் வந்து லோட் பண்ணிடுவாங்க. கிளாஸ் லோடர்லேருந்து அடுத்த ஸ்டேஜ் எங்கே போகும், பைட் கோட் வெரிஃபையர். இந்த பைட் கோட் வெரிஃபையர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த கிளாஸ் ஃபைல் இஸ் நத்திங் பட் இட்ஸ் ஜஸ்ட் லைக் எ பைட் கோட். அது உள்ள வந்து ஒரு பைட் கோட் இருக்கும், மிஷினுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இந்த பைட் கோட் இருக்கும். இந்த பைட் கோட் வெரிஃபையர் என்ன செய்யும் அப்படின்னா, the byte code will be constructed based on கரெக்டாக வந்து பண்ணியிருக்கா அப்படிங்கிற, கரெக்டாக வந்து ஜென்ரேட் ஆயிருக்கா, உள்ளே இருக்கக்கூடிய கோடில் வந்து எதுவும் ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத ஜஸ்ட் வந்து வெரிஃபை பண்ணும். பைட் கோட் வெரிஃபையர் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு இட் வில் பாஸ் டு த இன்டர்பிரட்டர். இன்டர்பிரட்டர் அப்படிங்கிறதா இங்கே முக்கியமானது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து கம்பைலர் எப்படி ரோல் ப்ளே பண்ணி கம்பைலைசேஷன் பண்ணுதோ த சேம் வே இங்கே இன்டர்பிரட்டர் அப்படிங்கிறதா இன்டர்பிரட் பண்ணுது. இன்டர்பிரட்டருக்கும் கம்பைலருக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கம்பைலர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்யும் அப்படின்னா, லைன் பை லைன்ஸாக வந்து உங்களுக்கு அந்த கம்பைல் பண்ணி உங்கள் கோடை வந்து வெரிஃபை பண்ணும். நீங்கள் எழுதியிருக்க சின்டாக்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக பண்ணியிருக்கீங்களா எல்லாமே வெரிஃபை பண்ணி இட் வில் ப்ரொடியூசஸ் இன்டு சம் அதர் கோட், வேறு ஒரு ஃபார்மேட்க்கு இட் வில் சேஞ்ச். அதுக்கப்புறம் நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ணி என்ன செய்வோம், ரிசல்ட்ஸ் வந்து பார்ப்போம். இங்கே இன்டர்பிரட்டரோட ரோல் வந்து என்ன அப்படின்னா, இன்டர்பிரட்டர் இஸ் ஜஸ்ட் லைக் எப்படி சொல்கிறதுனா லைன் பை லைன் எக்ஸிக்யூஷன். இட் வில் ப்ரொடியூசஸ் அவுட்புட். ஒரு லைன் எழுதியிருக்கீங்க அப்படின்னா அந்த லைனுக்கு அப்படியே ஒரு அவுட்புட் கொடுத்துரும். இட்ஸ் ஜஸ்ட் லைக் எ கமாண்ட். இன்டர்பிரட்டர் அப்படிங்கிறது அந்த லைனை ரீட் பண்ணோம், அந்த லைனுக்குரிய அவுட்புட் கொடுத்துரும். அடுத்த லைனை ரீட் பண்ணோம், அதுக்குரிய அவுட்புட் கொடுத்துரும். நெக்ஸ்ட் வி வில் டிஸ்கஸ் சம் மோர் லாங்குவேஜஸ். நீங்கள் இன்னும் பிசிஏல லேர்ன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்டர்பிரட்டர் பேஸ்டு லாங்குவேஜ் இருக்குது, கம்பைலே கிடையாது, டேரெக்டாக வந்து இன்டர்பிரட் பண்ணக்கூடிய லாங்குவேஜஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து இன்டர்பிரட்டரை பற்றி இன்னும் நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். கம்பைலருக்கும் இன்டர்பிரட்டருக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இப்போ இன்டர்பிரட்டரில் வந்து உங்களோட பைட் கோட் வெரிஃபையர்லாம் தாண்டி உங்களோட கிளாஸ் ஃபைலை கொண்டு வந்து இன்டர்பிரட்டரில் கொடுத்ததும் இட் வில் கம் அண்டர் ரன் டைம். ரன் டைம்ங்கிறது நம்ம ஜேஆர்இ ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட்குள்ளே கொண்டு வந்து என்ன செஞ்சிருது, உங்கள் கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகுது. அதாவது அப்ராப்ரியேட் அவுட்புட் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ண போகுது. ரன் டைமுக்கு அப்புறம் கீழே ஹார்ட்வேர். இந்த ஹார்ட்வேர் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. வி ஆல்ரெடி டிஸ்கஸ்ட் ஜாவாவில் வந்து ஒய் ஜாவா நம்ம பேசும்போது வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்னு ஒரு வார்த்தை சொன்னேன். பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸோ வி கேன் ஒவ்வொரு மிஷினுக்கு ஏற்ற மாதிரி இட் வில் ப்ரொடியூசஸ் த அவுட்புட். அதாவது ஒவ்வொரு மிஷினுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் இன்றைக்கி விண்டோஸில் வந்து ஜாவா வச்சு ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுறீங்க. நாளைக்கு இது வந்து லினக்ஸில் தேவைப்படலாம், ஆப்பிள் மேக்வைஸில் தேவைப்படலாம். அது எல்லாத்துக்குமே சப்போர்ட் வந்து எது கொடுக்குன்னு சொன்னேன், ஜாவா அப்ளிகேஷன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுன்னு சொன்னேன். நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் ஒரு கோடு எழுதுறீங்க அப்படின்னா இட் கேன் பி ஏபிள் டு ரன் இன் டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ். எந்த பிளாட்ஃபார்ம்ஸில் வேணாலும் ரன் பண்ணலாம். அதை தான் வந்து நம்ம பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் சொல்கிறோம். விண்டோஸ்லேயும் ரன் பண்ணலாம், லினக்ஸ்லேயும் ரன் பண்ணலாம், மேக்வைஸ்லேயும் ரன் பண்ணிக்கலாம். த கோட் வில் பி சேம். ஜாவாவில் நீங்கள் ஒன் டைம் எழுதுகிற கோடு தான் வந்து எல்லா இதுலேயுமே வந்து சேமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ லைக் ஃபைனல் ஸ்டேஜில் வந்து இந்த ஹார்ட்வேர் வந்து அங்கே மிஷினோட ஆர்கிடெக்சர் எப்படி இருக்குது, அந்த பிளாட்ஃபார்ம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இட் வில் வெரிஃபை அண்ட் ப்ரொடியூசஸ் தான் அப்ராப்ரியேட் ரிசல்ட்ஸ். விண்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை ரெடி பண்ணுறதோ லினக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணுறதெல்லாம் வெரிஃபை பண்ணி உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. This is what the process will happen. This is what the process happened at the compile time and the run time. This is called Java environment. இதுதான் ஒரு ஜாவா என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ ஒன்ஸ் அகேன் ஐ ரிகால், ஃபஸ்ட்டு வாட் இஸ் ஜேடிகே அப்படின்னு பார்த்தோம், ஜாவா டெவலப்மெண்ட் கிட்.
அதுக்குள்ளே தான் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்தோம். ஸோ ஜேஆர்இ இருக்குது, ஜேவிஎம் அப்படிங்கிறது இருக்குது, உள்ள ஜஸ்ட் இன் டைம் கம்பைலர் இருக்குது. இவங்க மூலமாக தான் இந்த கம்பைலைசேஷன் அண்ட் எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ் நடக்குது. வாட் ஹேப்பன்ஸ் அட் த கம்பைல் டைம், கம்பைல் டைமில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். நம்ம எழுதக்கூடிய கோடை கம்பைலரில் கொடுத்து கம்பைல் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக ஒரு பைட் கோட் வந்து ஜென்ரேட் ஆகுது. இந்த பைட் கோடோட ஃபைல் எக்ஸ்டென்ஷன் வந்து டாட் கிளாஸ் அப்படின்னு சொல்லி வருது. தென் த பைட் கோட் வில் பி loaded into the class loader. the bytecode அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, கிளாஸ் ஃபைல். அந்த கிளாஸ் ஃபைல் டாட் எக்ஸ்டென்ஷன் வந்து டாட் கிளாஸ்னு வந்ததில்ல, ஸோ அதனால் நம்ம கிளாஸ் ஃபைல்னு சொல்கிறோம். அந்த கிளாஸ் ஃபைலை கிளாஸ் லோடரில் கொடுக்குறோம், பைட்கோட் வெரிஃபையர், அதுக்கப்புறம் இன்டர்பிரட்டர், அதுக்கப்புறம் ரன் டைம், ஹார்ட்வேர் அப்படின்னு வெவ்வேறு ஸ்டேஜஸ் வந்து நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், கிராஸ் பண்ணி நம்ம வந்துகிட்டு இருக்கோம். திஸ் இஸ் கால்ட் ஜாவா என்விரான்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஜாவா. ஸோ ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஜாவா அப்படின்னு சொல்லுவாங்க, பஸ்வேர்ட்ஸ் ஆஃப் ஜாவான்னு சொல்லுவாங்க. கொஸ்டின்ஸ் வந்து எப்படினாலும் கேட்கலாம், எல்லாமே வந்து சேம் தான். ஃபீச்சர்ஸ், பஸ்வேர்ட்ஸ் எல்லாமே ஒன்று தான். ஸோ வி ஹாவ் அ கலெக்டிவ் ஆஃப் ஃபீச்சர்ஸ், கலெக்ஷன் ஆஃப் ஃபீச்சர்ஸ் இன் ஜாவா. ஸோ அதில் ஒன் பை ஒன்று தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சிம்பிள், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட், ரோபஸ்ட், பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட், செக்யூர், மல்டி த்ரெட்டிங், ஆர்கிடெக்சரல் நியூட்ரல், போர்ட்டபிள், ஹை பெர்ஃபார்மன்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டட், டைனமிக். இது எல்லாமே வந்து ஜாவாவோட கோர் ஃபீச்சர்ஸ், பஸ்வேர்ட்ஸ் ஆஃப் ஜாவா அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்குறோம். சிம்பிள், வி ஆல்ரெடி டிஸ்கஸ்ட் ஒய் ஜாவா அப்படின்னு வரும்போது இட்ஸ் சிம்பிள் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ ஈஸி டு லேர்ன் கம்பேர்டு வித் சி அண்ட் C++. இது லேர்ன் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியராக இருக்கும். உங்களுக்கு சின்டெக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். சி அண்ட் C++-ஐ கம்பேர் பண்ணும்போது நீங்கள் லேர்ன் பண்ணுறது ஈஸி. சிம்பிள் சின்டெக்ஸ்ன்னு சொல்லும் போதே நான் சொன்னதான், அதாவது சி அண்ட் C++ல ஒரு மாதிரி டைட்டாக நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும், இது இப்படி தான் எழுதணும், இல்லைனா உடனே எரர் கொட்டும், இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். பட் ஜாவா பண்ணும்போது கொஞ்சம் நமக்கு அந்த ஃப்ரீயாக இருக்கும். வி கேன் ஈஸிலி கோ த்ரூ த சின்டெக்ஸ். சார் இதுதான் சின்டெக்ஸ் அப்படிங்கிறத கொஞ்சம் ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். லேர்ன் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும். சின்டெக்ஸ் வந்து ரொம்ப கிளியர் கட்டாக வந்து இருக்கும். ஸோ சிம்பிள் சின்டெக்ஸ். தென் எலிமினேட்டட் C++ கான்செப்ட்ஸ். ஸோ ஈஸி டு லேர்ன் சொல்லும் போதே நம்ம என்ன செஞ்சிருவோம் அப்படின்னா C++ல உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய சில கான்செப்ட்ஸ் எல்லாமே இங்கே வந்து எலிமினேட் ஆகுது. ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்காக இருக்கட்டும், பாயிண்டர்ஸாக இருக்கட்டும். ஸோ while we are studying C and C++, நார்மலாக வந்து என்ன ஆகும்னா நல்லா புரிஞ்சுக்கிட்டே வரும். இந்த பாயிண்டர்ஸ் வரும்போது நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆயிடுவாங்க. ஐயோ என்னென்னமோ வேரியபிளில் மேனிப்புலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து we felt like that. பட் அது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா இங்கே கிடையாது, பாயிண்டர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது. தென் C++ல இருக்கக்கூடிய ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் அப்படிங்கிற கான்செப்ட்ஸ் இல்லை. ஸோ இப்போ இதெல்லாம் இல்லை அப்படிங்கும்போதே நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கே, சிம்பிளாக இருக்குது ஜாவா அப்படிங்கிற மாதிரி we felt like that, நம்மளே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். தென் செகண்ட் ஃபியூச்சர் ஆஃப் ஜாவா அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட். ஸோ வி ஆல்ரெடி டிஸ்கஸ்ட் ஜாவா அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜில் சில ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படின்னாலே நம்ம இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி வி டிஸ்கஸ்ட் இன் C++ ஆல்சோ. கிளாஸஸ், ஆப்ஜெக்ட்ஸ், என்கேப்சுலேஷன், பாலிமார்பிசம், இன்ஹெரிட்டன்ஸ், டைனமிக் பைண்டிங் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இங்கே வந்து ஒரு சில இதை மட்டும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு வந்துட்டாலே வி நோ தட் அதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ், பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து லாட் நம்ம தெரியும். ரியல் டைம் ப்ரோக்ராமிங் பண்ணும்போது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறதோட நீடு வந்து எந்த அளவுக்கு இருக்கும், அதோட ஃபீச்சர்ஸ் வந்து எந்த அளவு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நிறைய இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வி டிஸ்கஸ்ட் அபவுட் கிளாஸ், ஆப்ஜெக்ட். ஸோ கிளாஸ், ஆப்ஜெக்ட் அப்படிங்கும்போது நம்ம விஷுவலைஸ் பண்ணுவோம். ஸோ கிளாஸ் இஸ் ஜஸ்ட் லைக் எ டெம்ப்ளேட் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ரியல் டைம் என்டிட்டிஸ் இந்த மாதிரிலாம், ஆப்ஜெக்ட் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். ஸோ கிளாஸ் அப்படிங்கிறது நம்ம எப்பயுமே சொல்லக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள். கிளாஸ் அப்படின்னா நம்ம ப்ரோக்ராமிங் எழுதும்போது கிளாஸ் நேம் போடுவோம், ஒரு சின்டாக்ஸ் ஃபாலோ பண்ணி இதுதான் ஒரு பிளாக் இப்படிலாம் எழுதுவோம். இந்த கிளாஸ்க்குள்ளே நம்ம நார்மலாக என்ன எழுதுவோம் அப்படின்னா இந்த கிளாஸோட டேட்டா மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி C++ல நம்ம எழுதி இதை ஒரு கிளாஸுங்கிறத ஒரு பிளாக் மாதிரி கொண்டு வரும், ஒரு டெம்ப்ளேட் மாதிரி சொல்லுவோம். இதை வந்து நம்ம ஒரு அசம்ஷனுக்கு கொண்டு வரதுக்கு நம்ம கிளாஸை வந்து எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம எப்பயுமே நம்ம சொல்லக்கூடிய எக்ஸாம்பிள் கிளாஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா செகண்ட் BCA, இது கிளாஸ் நேம். இந்த செகண்ட் BCA அப்படிங்கிறதுக்குள்ள இந்த கிளாஸ்க்குன்னு இருக்கக்கூடிய சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். இந்த கிளாஸ்னால் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. இந்த கிளாஸ்க்குன்னு இருக்கக்கூடிய சில வேரியபிள்ஸ் இருக்குது, மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. சரி, இந்த கிளாஸ்க்குள்ளே இதெல்லாம் இருக்குது, கிளாஸ்க்குள்ளே இந்த ப்ராப்பர்ட்டிலாம் இருக்குன்னா இந்த கிளாஸை யார் தான் யூஸ் பண்ண போகிறா அப்படின்னா இந்த கிளாஸை யூஸ் பண்ண போகிறது தான் ஆப்ஜெக்ட்ஸ். இந்த கிளாஸ் செகண்ட் BCAன்னு இருக்குது. இந்த செகண்ட் BCA யாருக்காக இருக்குது? உங்களுக்காக தான் இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ நீங்கள் எல்லாருமே ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்ஸ்.
19SCCA001 19SCCA002 இது எல்லாமே ஒவ்வொரு ஆப்ஜெக்டா நம்ம கன்சிடர் பண்றோம். ஸோ அப்போ ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது கிளியர் ஆயிடுச்சு, நீங்க தான் ஆப்ஜெக்ட். ஸோ உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் தான் கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ். பட் அப்போ ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் கால்ட் அஸ் கிளாஸ் மெம்பர்ஸ். நீங்கள் தான் வந்து இந்த கிளாஸோட மெம்பர்ஸ். அப்போ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸை தான் நம்ம கிளாஸ்க்குள்ளே கொண்டு வரோம். அப்போ உங்களுக்குன்னு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது, உன்னோட ரோல் நம்பர், உன்னோட நேமு, உன்னோட அட்ரஸ், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, இது எல்லாமே தான் வந்து கிளாஸோட டேட்டா மெம்பர்ஸ், கிளாஸோட ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம், சொல்லிக்கலாம். அதே மாதிரி கிளாஸஸ் அப்படின்னு நம்ம வரும்போது எப்பயுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அந்த கிளாஸஸ்க்குள்ள ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம ஒன்று எழுதுவோம், மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு எழுதுவோம். இந்த மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த ஆப்ஜெக்டோட பிஹேவியர்ஸ், இந்த ஆப்ஜெக்டோட ஃபங்க்ஷன்ஸ், இந்த ஆப்ஜெக்ட் வந்து என்னென்னலாம் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பண்ண போகுது. நார்மலாக ஒரு கிளாஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் நீங்கள் என்னென்னலாம் பண்ணுவீங்க அப்படிங்கிறதான் ஃபங்க்ஷனாலிட்டிஸ். அப்போ இந்த கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டடி, ஸ்டூடெண்ட் வந்து படிக்கலாம், ஸ்லீப் தூங்கலாம், ப்ளே விளையாடலாம், எக்ஸாம் எழுதுறது, ஸோ லிசனிங், ரீடிங், இது எல்லாமே ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டிஸ். அப்போ ஒரு கிளாஸ்ன்னு எடுத்துகிட்டா அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ், அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனாலிட்டிஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம உள்ளே வந்து கிளாஸஸ்க்குள்ளே மெம்பர் ஃபங்க்ஷன்ஸாக வந்து நம்ம என்ன செய்கிறோம், ரைட் பண்ணுறோம். இப்படி எழுதி தான் நம்ம வி கேன் develop our own object oriented programs or applications. Then inheritance அப்படிங்கிற ஃபியூச்சர் மூலமாக நம்ம என்ன அச்சீவ் பண்ணுறோம், we have already written some code, already we have written some classes. இந்த கிளாஸில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸையோ ப்ராப்பர்ட்டிஸையோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம யூஸ் பண்ணணும், இல்லை சம் அதர் கிளாஸஸில் நம்ம ரீயூஸ் பண்ணணும். அப்படிங்கும்போது we can go for the concept of inheritance. ஆல்ரெடி எனக்கு வந்து ஒரு கிளாஸ் ப்ரீடிஃபைண்டாக நல்லா இருக்குது, இதே கிளாஸை நான் திரும்ப ரீயூஸ் பண்ண நினைக்கிறேன். அப்போ அதே கிளாஸை திரும்ப எழுத வேண்டியதில்லை, we just reuse the properties. reuse the propertiesனா reuse the class properties. அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் தேவைப்படலாம், இல்லை அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இந்த கிளாஸஸ்லேருந்து நம்ம அக்சஸ் பண்ணணும், அந்த கிளாஸ்க்கு நமக்கு வேணும் அப்படின்னா we can go for a concept of inheritance அப்படிங்கிறது மூலமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். Then encapsulation. What is the use of encapsulation? So encapsulation அப்படிங்கிறதுல நம்ம ஒரு கான்செப்ட் பார்ப்போம், data hiding. data hiding in the sense, என்னோட ப்ரோக்ராமில் இந்தந்த வேரியபிள், இந்தந்த ஃபங்க்ஷன் இவங்க மட்டும்தான் அக்சஸ் பண்ணணும், இல்லை தேவையான நேரம் தான் அக்சஸ் பண்ணணும், வேறு யாரும் அதை அக்சஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னா ஐ வாண்ட் டு ப்ரிவெண்ட் ஃப்ரம் சம் அதர் ஆப்ஜெக்ட்ஸ், வேறு யாரும் அதை அக்சஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறத நான் ஹைட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறத டேட்டா ஹைடிங் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த என்கேப்சுலேஷன் அப்படின்னா நார்மலாக எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு டெஃபினிஷன் நம்ம பார்ப்போம், wrapping up of data and functions together into a single unit is called encapsulation. இங்கே டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறதா நம்ம டேட்டா மெம்பர் ஃபங்க்ஷன் சொல்லி நம்ம C++ல பார்க்குறது. இது ரெண்டையும் வந்து குரூப் பண்ணி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இதுக்குள்ளே நம்ம ஃபிட் பண்ணுறதான் வந்து என்கேப்சுலேஷன். இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் சொல்லும் போது சொல்லுவேன், இந்த வார்த்தையை வச்சே நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், கேப்சூல். இந்த கேப்சூல் அப்படிங்கிறது நம்ம எப்பயுமே சொல்லக்கூடிய எக்ஸாம்பிள் இந்த டியூப் மாத்திரைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொடி மாதிரி தான் உள்ளே இருக்கும். பட் நம்ம மாத்திரையை சாப்பிடும்போது என்ன செய்ய மாட்டோம்னா, அந்த டியூப் மாத்திரையை உடச்சி அதில் இருக்கிற மருந்தை சாப்பிட மாட்டோம். பட் ஆனால் நம்ம என்ன செய்வோம், அந்த மருந்து கசக்குங்கிறனால அவங்க அந்த கேப்சூல்குள்ளே வச்சுருக்காங்க, ஹைட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் டேரெக்டாக அதை ஓப்பன் பண்ணி பார்த்துடக்கூடாங்கிறக்கா அந்த டியூப் மாத்திரைக்குள்ளே ஹைட் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம டேரெக்டாக தான் நம்ம என்ன செய்கிறோம், யூஸ் பண்ணுறோம். லைக் த வே கேப்சுலேட்டிங் அந்த கேப்சூல்குள்ளே டேட்டாவையும் ஃபங்க்ஷன்ஸையும் ஒழிச்சு வச்சுருக்காங்க, வேறு யாரும் யூஸ் பண்ணாமல், யார் யூஸ் பண்ணணுமோ அவங்க மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தே ஹவ் ப்ரொடெக்டட். டேட்டா ஹைடிங் அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சருக்காக we can go for a concept of encapsulation. Object oriented features வந்து நிறைய இருக்குது, பட் ஒன் ஆஃப் த features of ஜாவாவில் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறதுக்காக தான் இந்த ஃபியூச்சராக நம்ம வந்து பார்க்குறோம். தென் தேர்ட் ஒன், ரோபஸ்ட். ஸோ ரோபஸ்ட் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங். ரோபஸ்ட் அப்படின்னாலே மீனிங் வந்து ஸ்ட்ராங். ஸோ ஒய் ஜாவா இஸ் ஸ்ட்ராங், அப்போ என்ன கான்செப்ட்காக எதனால் வந்து ஜாவா அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இட் ஹேவிங் அ ஸ்ட்ராங் மெமரி மேனேஜ்மெண்ட் கான்செப்ட்ஸ். மெமரி மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து என்ன அப்படின்னா, அடுத்த பாயிண்ட்டையுமே நம்ம சேர்த்து இதில் சொல்ல வேண்டியிருக்கோம், லேக் ஆஃப் பாயிண்டர்ஸ் மினிமைசஸ் செக்யூரிட்டி இஷ்யூஸஸ். வாட் இஸ் த யூஸ் ஆஃப் பாயிண்டர்ஸ் இன் C and C++? C and C++ல பாயிண்டர்ஸ் அப்படிங்கிறது நம்ம எதுக்காக யூஸ் பண்ணோம்? நார்மலி ஒரு வேரியபிள் அப்படிங்கிறக்கும் பாயிண்டர் வேரியபிள் அப்படிங்கிறக்கும் நம்ம ஒரு டிஃப்ரென்ஸ் சொல்லுவோம். த வேரியபிள் ஹோல்ட்ஸ் ஒன்லி த வேல்யூஸ், ஸ்டோரிங் அவர் வேல்யூஸ். நம்ம வேல்யூஸை ஸ்டோர் பண்ணிக்கக்கூடிய ஒரு பிளேஸாக தான் வேரியபிள் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். அட் த சேம் வே பாயிண்டர் வேரியபிள் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரு வேரியபிளோட அட்ரஸை கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுறதுக்குரிய ஒரு பிளேஸ். திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ். பட் இந்த பாயிண்டர்ஸ் அப்படிங்கிறது மூலமாக மெமரி அட்ரஸஸ் எல்லாம் நம்ம
ஒவ்வொரு பாயிண்டர்ஸ் வேரியபிள்ஸில் ஸ்டோர் பண்ணலாம், அரே ஆஃப் பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். இது மாதிரி நம்ம C++ல நிறையா பார்த்துருக்கோம். இந்த வே அந்த பாயிண்டர் வேரியபிள் மூலமாக என்ன செய்யலாம் அப்படின்னா மெமரியை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய வேரியபிள் வேல்யூஸை வந்து நம்ம ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், ட்ரேஸ் பண்ணிடலாம். அப்போ செக்யூரிட்டி இஷ்யூஸ் வந்து நிறையா இருக்கும். அது எல்லாமே இங்கே பாயிண்டர்ஸுங்கிற கான்செப்ட் வந்து எலிமினேட் பண்ணனால மினிமைசஸ் செக்யூரிட்டி இஷ்யூஸஸ். எதுவும் டேட்டா வந்து யாரும் எடுத்து இது பண்ணிடுவாங்க, வேரியபிளில் இருக்கிறத வந்து அக்சஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இங்கே என்ன ஆயிடுது, எலிமினேட் ஆயிடுது. ஸோ இட் ஹேவிங் அ ஸ்ட்ராங் மெமரி மேனேஜ்மெண்ட். ஸோ மெமரி ஆக்குப்பை பண்ணுறது இது எல்லாமே வந்து ரொம்ப வந்து ப்ராப்பராக பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம நேற்றே வந்து டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது C and C++ வித் ஜாவா டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது சொன்னோம். இந்த மெமரி அலோகேஷன் அப்படிங்கிறது C and C++ல we have to do that. ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து மெமரி அலோகேட் பண்ணுறோம் அப்படின்னா we need constructors. அந்த கன்ஸ்ட்ரக்டார்ஸை வச்சு நம்ம என்ன செய்வோம், மெமரி அலோகேட் பண்ணுவோம். அலோகேட் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட்டுக்குன்னு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வந்து என்ன ஆகும், மெமரி அலோகேட் ஆகும். வேரியபிள்ஸ் எல்லாமே ஒரு நியூ ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னா அட் த டைம் இட் ஆட்டோமேட்டிக்லி இன்வோக்ஸ் ஆர் கால்ஸ் த கன்ஸ்ட்ரக்டர். அங்கே வந்து அந்த மெமரி வந்து இன்ஸ்லைஸ் ஆகும், மெமரி கிரியேட் ஆகும்னு சொன்னோம். அட் த சேம் டைம் இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணி முடிச்சிட்டேன், ப்ரோக்ராம் விட்டு நான் வெளியே போகிறேன் அப்படின்னா யூ நீட் டு ப்ராப்பர்லி ரிட்டர்ன் டு த வேர் யூ ஹேவ் கெட். நீங்கள் எங்கே வாங்கினியோ அந்த இடத்த ரிட்டர்ன் பண்ணணும். அந்த ப்ராசஸை நம்ம கன்ஸ்ட்ரக்டார் வச்சு பண்ணுவோம். ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக என்ன செய்யணும், டெஸ்ட்ராய் பண்ணிட்டு தான் ப்ரோக்ராம் என் பண்ணணும் அப்படின்லாம் நம்ம பேசுவோம். அது எல்லாமே நம்ம மேனுவலாக தான் பண்ணோம். பட் இங்கே பண்ணுறதுக்கு ஆட்டோமேட்டிக் கார்பேஜ் கலெக்ஷன். இந்த ஆட்டோமேட்டிக் கார்பேஜ் கலெக்ஷன் அப்படின்னு வரும்போது கன்ஸ்ட்ரக்டார் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ஜாவாவில் உண்டு, மெமரி அலோகேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அட் த சேம் டைம் நீங்கள் வந்து அப்படியே வந்து ப்ரோக்ராம் முடிச்சு வெளியே போயிட்டீங்க அப்படின்னா இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி கலெக்ட் ஆல் த வேரியபிள்ஸ், ஆல் த ஆப்ஜெக்ட்ஸ் யூ ஹேவ் யூஸ்ட் இன் த ப்ரோக்ராம். அதை எல்லாமே ப்ராப்பராக எடுத்து டெஸ்ட்ராய் பண்ணிடும். கார்பேஜ் இந்த குப்பையெல்லாம் எடுத்து அழகாக என்ன செஞ்சிடும், க்ளீன் பண்ணிடும். ஆட்டோமேட்டிக் கார்பேஜ் கலெக்ஷன். நீ யூஸ் பண்ண இதை எதுவுமே வந்து ப்ராப்பராக ரிட்டர்ன் பண்ணணும், ப்ராப்பராக கிளியர் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற நீடட் கிடையாது. இதனால தான் இதை என்ன சொல்கிறோம், ஸ்ட்ராங் மெமரி மேனேஜ்மெண்ட். அது எல்லாமே அதுவே வந்து கேர் பண்ணிக்கிடும். அதே மாதிரி ரோபஸ்ட் ஸ்ட்ராங்னு சொல்கிறதுக்கு வந்து இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து இது சப்போர்ட் பண்ணுது. வாட் இஸ் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போ வந்து இந்த எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் வரும் அப்படிங்கிற சொல்கிறேன். நீங்கள் வந்து நார்மலாக ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு ப்ரோக்ராம் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம இந்த லெவலில் சொன்னோம்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியாது. நீங்கள் ஒரு மொபைலில் வந்து ஒரு கேம் விளாட்றன்னு வச்சுக்கோ. கேம் விளாண்டுக்கிட்டே இருப்ப. கேம் வந்து நீ ஒரு சில ஸ்டேஜில் வந்து என்ன செய்வ அப்படின்னா கிளிக் பண்ணுவ, அதுக்குரிய ரெஸ்பான்ஸ் வந்து அங்கே கொஞ்சம் லேட்டாக வரும்னு வச்சுக்கோ. நீ பொறுக்க மாட்டேன், திரும்ப திரும்ப அதை கிளிக் பண்ணுவேன். அப்போ என்ன ஆகும், சம்டைம்ஸ் வந்து அந்த கேம் வந்து ஸ்ட்ரக் ஆகும். ஸ்ட்ரக் ஆகிட்டு சில நேரம் என்ன சொல்லிடுறோம்னா ஒரு எரர் மெசேஜை சொல்லி நிற்கும். அந்த எரர் மெசேஜை கிளிக் பண்ணோன்னே கேம் விட்டே வெளியே போயிடும். நான் வைப்போம், இது என்னடா கேம், இது நல்லாவே இல்லை, திடீர்னு எரர்லாம் வருது, திடீர்னு நம்ம நோண்டிட்டு இருக்கும் போதே வெளியே வந்துருச்சு, விளாண்டுட்டு இருக்கும் போதுன்னு சொல்லிட்டு நீ அந்த கேமை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிடுவேன். பட் சில கேம் நீ என்ன செய்வ அப்படின்னா விளாண்டுட்டு இருக்கும்போது ஏதாவது நீ 2-3 தடவை ப்ரெஸ் பண்ணாலோ இல்லை ஏதாவது கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி அந்த கேமை அடுத்தடுத்து நீ அடுத்த ஸ்டேஜ் மூவ் பண்ணுற, இல்லை ஏதாவது வந்து ஃபோர்ஸாக ஒரு டாஸ்க்கை பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னா கூட அந்த அதுக்கு பின்னாடி கோடு தானே இருக்கும். அங்கே ஏதாவது ரன் டைமில் ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் ஆனால் கூட அந்த ப்ரோக்ராம் அந்த கேமை விட்டு ஆட்டோமேட்டிக்காக வெளியே வராமல் என்ன செஞ்சிடும் அப்படின்னா உடனே ப்ரிவென்ட் பண்ணிடும். அப்போ கேமை விட்டு வெளியே வராமல் என்ன செஞ்சிடும் அப்படின்னா ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு போட்டுரும். நீ உடனே என்ன செஞ்சிடும், சரி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீ எதுவும் நோண்டாமல் இருப்ப. அதுக்குள்ளே அந்த ரன் டைம் உனக்கு பின்னாடி என்ன ஆகும் அப்படின்னா அதை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணி அந்த கேமை விட்டு வெளியே வராமல் உன்னை ப்ராப்பராக என்ன செஞ்சிடும், அடுத்ததுக்கு மூவ் பண்ணிடும். அப்போ ஒரு நார்மலாக ஒரு ப்ரோக்ராம் எடுத்துட்டோம் அப்படின்னா ரன் டைமில் கூட எரர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ரன் டைமில் என்னென்ன மாதிரிலாம் எரர் வரும் அப்படிங்கிறதுமே நம்ம அடுத்து பார்ப்போம். அப்போ அந்த ரன் டைம் எரர் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நேரம் ப்ரோக்ராம் வந்து எண்ட் ஆகி வெளியே வந்துடும். அது எண்ட் ஆகி வெளியே வந்துச்சுன்னா திரும்ப நம்ம முதல்ல இருந்து அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போய் நம்ம அந்த ஸ்டேஜ் எல்லாம் போய் தாண்டி வரணும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். எக்ஸப்ஷன் அப்படிங்கிறது எரர்ஸ். அப்போ அந்த எரரை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், ஒரு எரர் மாதிரி வந்துருச்சு அப்படின்னா அந்த கேமை விட்டோ அந்த சாஃப்ட்வேர் விட்டோ வெளியே வராமல் இதுதான் எரர் அப்படின்னு சொல்லி நீ வெயிட் பண்ணு, இல்லை அடுத்த ஸ்டேஜுக்கு இதை கிளிக் பண்ணுன்னு சொல்லி உன்னை அதே ஸ்டேஜ்லேருந்து அந்த ப்ரோக்ராமை விட்டு அப்ளிகேஷன் விட்டு வெளியே வராமல் உன்னை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் இருக்கனால தான் நம்ம ஜாவா வந்து ரோபஸ்ட் ஸ்ட்ராங் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஃபீச்சர் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் அண்ட் போர்ட்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க, போர்ட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடியும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பேசின ஒரு ப்ராசஸ் திரும்ப நான் ரிமைண்ட் பண்ணுறேன். ஜாவா இஸ் எ 2 ஸ்டேஜ் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 ஸ்டேஜ் ப்ராசஸிங்னா கம்பைலேஷன், இன்டர்பிரிட்டேஷன், கம்பைல்ட் அண்ட் இன்டர்பிரட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணிடுது, அப்புறம் ஒரு பைட் கோட் கிரியேட் ஆகுது, அதுக்கப்புறம் இன்டர்பிரட் பண்ணுது, அதுக்கப்புறம் நமக்கு ரிசல்ட் அவுட்புட் வந்து வியூ ஆகுது. அப்படிங்கிறனால கம்பைலேஷன், இன்டர்பிரிட்டேஷன். அதனால தான் 2 ஸ்டேஜ் ப்ராசஸில் கம்பைல்ட் அண்ட் இன்டர்பிரட்டட் அப்படின்னு சொல்கிறோம்.
தென் இன்னொரு ஒரு விஷயம் சொல்கிறாங்க, ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இதுக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னா, ரைட் ஒன்ஸ்னா நீ ஒரு தடவை ஜாவா கோட் எழுது, எந்த டைப் ஆஃப் பிளாட்ஃபார்மில் வேணாலும் ரன் பண்ணிக்கோ. ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர் அப்படிங்கிறது அதுக்குரிய மீனிங். ஸோ இப்போ ஜாவா சோர்ஸ் கோடு இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் வச்சு நம்ம பார்க்கலாம். ஜாவா சோர்ஸ் கோட், நீ இந்த இடத்துல உங்கள் கோடு டைப் பண்ணி எழுதிட்ட, ஃபைல் நேம் வந்து .ஜாவான்னு சேவ் பண்ணிட்டேன். இதை ஜாவா கம்பைலரில் கொடுத்துட்றேன், இது கம்பைல் ஆகுது. கம்பைல் ஆனோடனே பைட் கோட், இதுதான் பைட் கோட். இந்த கிளாஸ் ஃபைல்னு கிரியேட் ஆகும்னு சொன்னேன்ல கம்பைலைசேஷனில். ஸோ அப்போ கிளாஸ் ஃபைல் கிரியேட் ஆச்சுன்னா உள்ளே வந்து பைட் கோட்னா இந்த மாதிரி இருக்கும், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸு சிம்பிள்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இது வந்து மிஷின் மட்டும்தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அப்போ மிஷினுக்கு வந்து இது அடுத்த ஸ்டேஜில் கொடுக்குறாங்க. பைட் கோட் எடுத்து ஜாவா விர்ச்சுவல் மிஷின் JVM அப்படிங்கிறதுக்குள்ளே இப்போ தான் வருது. ஸோ வி நோ தட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், ஜாவா என்விரான்மெண்ட்டில் JDK இருக்குது, JRE ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட், அதுக்கப்புறம் JVM. அப்போ JVMக்குள்ளே வந்ததுக்கப்புறம் உள்ள ஜஸ்ட் இன் டைம் கம்பைலர் எல்லாமே இருக்குது. அப்போ JVMங்கிறது ஜாவா விர்ச்சுவல் மிஷின். இந்த ஜாவா விர்ச்சுவல் மிஷின் வில் ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த பிளாட்ஃபார்ம் வி ஹாவ் டு யூஸ் டு ஃபார் வியூவிங் த அவுட்புட். நீ விண்டோஸில் பார்க்க போறியா, யூனிக்ஸில் பார்க்குறியா, மேக்ஓஎஸில் பார்க்குறியாங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி it will interpret based on the platform. அந்த பிளாட்ஃபார்ம்க்கு ஏற்ற மாதிரி இன்டர்பிரட் பண்ணி உனக்கு அவுட்புட் வந்து விண்டோஸ்னா விண்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி டிஸ்பிளே பண்ணுது, யூனிக்ஸ்னா யூனிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டிஸ்பிளே பண்ணுது, மேக்ஓஎஸ்னா மேக்ஓஎஸ்க்கு ஏற்ற மாதிரி டிஸ்பிளே பண்ணுது. பட் நார்மலாக அப்ளிகேஷன்ஸ் வந்து டெவலப் பண்ணும்போது விண்டோஸ்னா விண்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு லாங்குவேஜ் எடுத்து பண்ணுவாங்க, யூனிக்ஸ்னா யூனிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு அந்த லாங்குவேஜ் வச்சு பண்ணுவாங்க. பட் ஜாவா வில் ப்ரொடியூஸ், நீங்கள் ரைட் ஒன்ஸ் நீ ஒரு தடவை அந்த கோடு எழுதுன அப்படின்னா we can run anywhere, விண்டோஸில் பண்ணலாம், யூனிக்ஸில் பண்ணலாம், மேக்ஓஎஸில் பண்ணலாம், with the help of the JVM and the class file. ஒன்ஸ் நீங்கள் வந்து கம்பைல் பண்ணி இந்த கிளாஸ் ஃபைல் ஜென்ரேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த வெறும் இந்த கிளாஸ் ஃபைலை வச்சு நீங்கள் என்ன செஞ்சிடலாம், எந்த பிளாட்ஃபார்மில் வேணாலும் என்ன செஞ்சுக்கலாம், ரன் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் கால்ட் போர்ட்டபிள். போர்ட்டபிலிட்டினா நம்ம எங்கேனாலும் தூக்கிட்டு போகிறதான் போர்ட்டபிலிட்டி. நம்ம இதை சொல்லுவாங்களா, லேப்டாப் வந்து போர்ட்டபிள் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம எங்கேனாலும் அந்த இதை ஈஸியாக மூவ் பண்ணி தூக்கிட்டு போகிறோம்ல. பர்சனல் கம்ப்யூட்டர்னா மொத்தமாக நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. அப்போ போர்ட்டபிள், நீங்கள் இந்த பைட் கோட் கிளாஸ் ஃபைலை எடுத்துகிட்டு போய் எந்த மிஷினில் வேணாலும் என்ன செஞ்சுக்கலாம், ரன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறனால அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா செக்யூர்ட் ஜாவா ப்ரோக்ராமிங். ஜாவாவில் டெவலப் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ்லாம் ரொம்ப செக்யூராக இருக்கும் அப்படிங்கிறாங்க. வைரஸ் ஃப்ரீ அப்ளிகேஷன்ஸ். இன்றைக்கி ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ரொம்ப ஒரு இப்பயும் ஒரு சில வைரஸஸ் வந்து நமக்கு சில அப்ளிகேஷன்ஸ் வந்து த்ரெட்டனிங் பண்ணிட்டு தான் இருக்குது, மிரட்டிட்டு தான் இருக்குது. ரேன்சம் வைரஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ உன்னோட சிஸ்டமில் இருக்கக்கூடிய எல்லா ஃபைல்ஸையும் லாக் பண்ணிவிட்டு நீ சம் அமௌண்ட் கொடுத்தா தான் உன் ஃபைல்ஸ் தான் ரிட்டன் கொடுப்பேன், இப்படிலாம் வந்து த்ரெட்டனிங் பண்ணி மணி இது பண்ணுறது மாதிரிலாம் நிறையா வைரஸஸ் வந்து ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. பட் நீங்கள் எழுதக்கூடிய ஜாவா அப்ளிகேஷன்ஸ்குள்ளே வந்து இந்த மாதிரி எதுவும் வைரஸ் கோட் வந்து இன்வால்வ் ஆகிறதோ இல்லை வந்து செக்யூரிட்டி இஷ்யூஸ் ப்ராப்ளம் வர்றது அந்த மாதிரிலாம் வந்து இருக்காது. ஸோ ஜாவாவில் எழுதக்கூடிய அப்ளிகேஷன்ஸ், ஜாவாவில் டெவலப் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் வந்து ரொம்ப செக்யூராக இருக்கும், வைரஸ் ஃப்ரீ அப்ளிகேஷன்ஸ். தென் இன்சைட் JVM, இதுதான் வந்து இங்கே ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ நார்மல் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே சிஸ்டமில் இருக்கும், பட் இங்கே வந்து கிளாஸ் ஃபைல் எடுத்துகிட்டு எங்கே கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிடுறான், இன்சைட் JVMல வச்சு ஒர்க் பண்ணுறதுனால வெளியிலேருந்து வேறு எதுவும் வந்து என்ன செய்ய முடியாது, இல்லீகல் அக்சஸ் வந்து எதுவுமே பண்ண முடியாது. தென் பைட் கோட் வெரிஃபையர் வேறு இருக்குது. ஸோ எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா, இந்த கிளாஸ் கோட், அதாவது நீ எழுதக்கூடிய சோர்ஸ் கோட், நம்ம எழுதக்கூடிய சோர்ஸ் கோட் வந்து it will be compiled into and generated into a class file, .class file. இந்த ஃபைலை கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் இந்த ஃபைலை ஏதாவது மாடிஃபை பண்ணி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ளே ஏதாவது டேட்டாவை எடுத்துடலாம், இல்லை செக்யூரிட்டியில் வந்து ஏதாவது நம்ம ரிலாக்ஸேஷன் கிடச்சி உள்ளே இருக்க டேட்டாவை நம்ம அக்சஸ் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்லாம் நம்ம செய்ய முடியாது. அங்கே ஒரு இடத்துல செக் வைக்கிறாங்க. இன்டர்பிரட் பண்ணும்போது பைட் கோட் வெரிஃபையர் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அதில் வந்து வெரிஃபை பண்ணிடுவாங்க நீ என்ன கோட் எழுதியிருக்க, அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆப்ஜெக்ட் கோட் கிரியேட் ஆயிருக்கு, அப்போ அதெல்லாம் வெரிஃபை பண்ணுறதுக்கு இங்கே பைட் கோட் வெரிஃபையர் இருக்குது. தென் ஃபைனலி செக்யூரிட்டி மேனேஜர் இருக்குது. செக்யூரிட்டி மேனேஜர் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மொபைலில் வந்து நம்ம ஆப் இன்ஸ்டால் பண்ணுறோம் ப்ளே ஸ்டோர்லேருந்து. அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது பார்த்தோன்னா உன்ட்ட ஒவ்வொரு தடவை கேட்கும், நான் இதை கேமரா அலோவ் பண்ணவா, கேலரி அக்சஸ் பண்ணிக்கிடவா, கான்டாக்ட் அக்சஸ் பண்ணிக்கிடவா, நீ எல்லாமே டக்குன்னு அலோவ் கொடுத்துட்டு போயிடுவா. ஆனால் அது எதுக்காக அந்த பெர்மிஷன் கேட்குதுன்னு கூட நம்ம யோசிக்க மாட்டோம். இங்கே செக்யூரிட்டி மேனேஜர் பொறுத்த வரைக்கும் நீ டெவலப் பண்ணக்கூடிய ஜாவா அப்ளிகேஷன்ஸ் உன்னோட லோக்கல் ஹார்ட் டிஸ்கில் இருக்கக்கூடிய டேட்டாவை ரீட் பண்ணுறதுக்கோ ரைட் பண்ணுறதுக்கோ, அதாவது ஏதாவது ஒரு இன்புட் வந்து ஃபைலாக உள்ளே ரீட் பண்ணணும், இல்லை ஏதாவது ஒரு பிக்சரை உள்ளேருந்து ரீட் பண்ணணும், இல்லை அவுட்புட் வந்து கொண்டு போய் ஒரு ஃபைலில் போய் ரைட் பண்ணணும், இல்லை அவுட்புட்டே வந்து ஒரு எக்ஸல் ஃபார்மெட்டில் ஜென்ரேட் பண்ணி ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா உன்னோட லோக்கல் ஸ்டோரேஜ் வந்து அக்சஸ் பண்ணணும். அப்போ வித் ஹெல்ப் ஆஃப் செக்யூரிட்டி மேனேஜர் அது வந்து
அது செக் பண்ணி தான் அலோவ் பண்ணும். எந்த ப்ரோக்ராமில் எந்த ஆப்ஜெக்ட் வந்து டேட்டாவை வெளியிலேருந்து ரீட் பண்ண போகுது ஹார்ட் டிஸ்கில், இல்லை எந்த ப்ரோக்ராமில் எந்த ஆப்ஜெக்ட் போய் டேட்டாவை ரைட் பண்ண போகுது அப்படிங்கிறத எல்லாம் வெரிஃபை பண்ணி தான் உடனே அதுக்குரிய அலோவே பண்ண வைக்கும். ஸோ அதுக்கு வந்து வித் ஹெல்ப் ஆஃப் செக்யூரிட்டி மேனேஜர் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குது. இது மூலமாக தான் வந்து we can achieve security in the Java applications. அண்ட் இன்னொரு ஃபியூச்சர், முக்கியமான ஃபியூச்சர் வந்து மல்டி த்ரெட்டிங். இதுவுமே நேற்று ஒய் ஜாவா அப்படிங்கும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். மல்டி டாஸ்கிங் மொபைலில் நம்ம இப்போ பண்ணுறோம்னு சொன்னேன்ல, கேம் விளாண்டுகிட்டே இருக்கும்போது மேலே ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வருது, இல்லை ஒரு கால் வருது, நம்ம அதை பேசுகிறோம், இல்லை அப்படியே கேம் பாஸ்ட்லேயே இருக்கும், நம்ம மேலே அந்த வாட்ஸ்அப்பில் அதுக்கு ரிப்ளை பண்ணுறோம். அப்போ ஒரு பர்டிகுலர் டைமில் மல்டிபிள் டாஸ்க் வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுவோம். அப்படி வந்து நீ பண்ணுற அப்படின்னா அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து என்ன கான்செப்டை சப்போர்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா மல்டி த்ரெட்டிங்கிற கான்செப்டை சப்போர்ட் பண்ணனால தான் வி கேன் அச்சீவ் த ஃபியூச்சர் ஆஃப் மல்டி டாஸ்கிங். ஆல்ரெடி நான் சொன்னது ஜாவா அப்படிங்கிறது, அதாவது ஆண்ட்ராய்டு அப்படிங்கிறது ஜாவாவில் நம்ம எழுதின கோடு தான். ஜாவா தெரிஞ்சிச்சுன்னா ஆண்ட்ராய்டில் ப்ரோக்ராமிங் பண்ணி அப்ளிகேஷன்ஸ் வந்து டெவலப் பண்ணிடலாம். அப்போ நீ மல்டி டாஸ்கிங் பண்ணுறனா அங்கே என்ன கான்செப்ட் அப்ளை ஆயிருக்கு, மல்டி த்ரெட்டிங்கிற கான்செப்ட் வந்து அப்ளை ஆயிருக்கு. we can split our programs, நம்ம ப்ரோக்ராமையோ நம்ம அப்ளிகேஷன்ஸையோ ஸ்ப்ளிட் பண்ணி ஒவ்வொன்றையும் ஒரு குட்டி குட்டி சப் பார்ட்டாக பிரிச்சுட்டு இந்த பார்ட்ஸ் எல்லாமே சைமல்டேனியஸாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்குரிய ப்ரொவிஷனை கொடுக்குறதா வந்து மல்டி த்ரெட்டிங். அப்போ நம்ம ஒவ்வொரு சப் பார்ட்டையும், ஒரு ப்ரோக்ராம் ஒரு அப்ளிகேஷனை சப் பார்ட்டாக பிரிக்கிறோம்ல, இது ஒவ்வொன்றையும் த்ரெட்டாக வந்து என்ன செய்கிறாங்கன்னா கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ the multiple threads are simultaneously executing in a particular machine is called multi threading. அந்த இதுதான் பண்ணுறாங்க. தென் இட்ஸ் ஷேரிங் எ காமன் மெமரி. ஒரு காமன் மெமரி எடுத்து இந்த மல்டிபிள் த்ரெட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி அக்சஸ் பண்ணி சைமல்டேனியஸ் எக்ஸிக்யூஷன் பண்ணுறதுக்கு தான் இந்த மல்டி த்ரெட்டிங் மல்டி டாஸ்கிங்கிறது நம்ம பார்க்குறோம். தென் அனிமேஷன்ஸ் பண்ணுறதுக்கு மல்டி த்ரெட்டிங் யூஸ் பண்ணுவாங்க. ஜாவா பொறுத்த வரைக்கும் we know that அனிமேஷன்ஸ் அப்படின்னு வரும்போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தனித்தனி ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கும். இப்போ ஒரு சில சினிமாலலாம் நம்ம பார்க்குறோம், பேக்ரவுண்டில் வந்து ஏதோ ஒரு லொக்கேஷனை மாற்றிடுவாங்க. இவங்க ஆக்ட் பண்ணுறது இந்த க்ரீன் மேட் டெக்னாலஜிலாம் நம்ம பார்த்துருக்கோம்ல, பின்னாடி க்ரீன் ஸ்க்ரீன் போட்டு இவங்க முன்னாடி நின்று நடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் பின்னாடி வந்து அந்த க்ரீன் ஸ்க்ரீனை எரேஸ் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது ஒரு பெரிய ஏதோ ஒரு காட்டில் வச்சு எடுத்த மாதிரி, இல்லை ஒரு பெரிய மலையிலேருந்து குதிக்கிற மாதிரிலாம் செய்கிறாங்களே. அப்படி பண்ணும்போது அப்போ என்ன செய்வாங்க, அந்த பின்னாடி இருக்கக்கூடிய பேக்ரவுண்டும் ரன் ஆகணும், முன்னாடி ஆக்ட் பண்ணுறவங்களும் அந்த வீடியோவும் ரன் ஆகணும். அப்போ இது ரெண்டையும் சைமல்டேனியஸாக அங்கே எப்படி ப்ளே பண்ண வைக்கிறது, இதான் நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடிய விஎஃப்எக்ஸ் அனிமேஷன்ஸ் இந்த மாதிரி இதுவுமே சின்ன சின்னது ஜாவாவில் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் மல்டி த்ரெட்டிங் கான்செப்ட்ஸில் நம்ம சின்ன சின்ன அனிமேஷன்ஸ் எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். தென் ஆர்கிடெக்சர் நியூட்ரல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒய் ஆர்கிடெக்சரல் நியூட்ரல்? நியூட்ரல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இங்கிட்டும் போகாது அங்கிட்டும் போகாது, எப்பயுமே சென்டரில் இருக்கும், எப்பயுமே நியூட்ரல். நான் வந்து ஒரு நடுநிலையாக இருக்கிறதா வந்து நியூட்ரல்னு சொல்லுவோம். ஆர்கிடெக்சர் நியூட்ரல்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ C++லாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன்ஸ் எழுதுறதும் சரி எக்ஸிக்யூஷன்லேயும் சரி அது என்ன ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணும். உதாரணத்துக்கு சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் 32 பிட் சிஸ்டம் 64 பிட் சிஸ்டம் நம்ம யூஸ் பண்ணுவோம். 32 அப்படின்னா x86 ஆர்கிடெக்சர்னு போட்டிருக்கோம், 64 பிட்டுக்கு x64 பிட் ஆர்கிடெக்சர்னு போட்டிருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க, சி பொறுத்த வரைக்கும் இன்டீஜர் வந்து 2 பைட்ஸ் ஆக்குபை பண்ணும் 32 பிட்டில். அதே இது வந்து சி வந்து இன்டீஜர் வந்து 4 பைட்ஸ் ஆக்குபை பண்ணுமா 64 பிட்டில். பட் இதே இது இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, 32 பிட்டில் 2 பைட்ஸ் எடுக்கிறதும் 64 பிட்டில் வந்து 4 பைட்ஸ் ஆஃப் மெமரி வந்து ஒரு டேட்டா டைப் ஆக்குபை பண்ணுது அப்படின்னா, ஜாவா பொறுத்த வரைக்கும் ஆர்கிடெக்சரல் நியூட்ரல்னு சொல்லும்போது நீ 32 பிட் ஆர்கிடெக்சர் எடுத்தாலும் சரி 64 பிட் ஆர்கிடெக்சர் எடுத்தாலும் சரி எதுனாலுமே நான் என்ன செஞ்சிருவேன், ஜாவா பொறுத்த வரைக்கும் இன்டிஜர்னா 4 பைட்ஸ் தான், 32 பிட்னா அதுக்கேற்ற மாதிரியோ இல்லை 64 பிட்டா அப்படிங்கிறதெல்லாம் அது என்ன செய்யாது, பார்க்காது. எப்பயுமே வந்து ஆர்கிடெக்சரல் நியூட்ரலாக தான் இருக்கும், சென்டராக தான் இருக்கும். தென் நோ இம்ப்ளிமெண்டேஷன் டிபெண்டன்ட், இதை தான் நான் சொல்ல வருது. நோ இம்ப்ளிமெண்டேஷன் டிபெண்டன்ட்னா நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு அப்ளிகேஷன்ஸ் வந்து டெவலப் பண்ணிட்டீங்க, இதை கொண்டு போய் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எந்த இடத்துல இந்த ப்ராஜெக்ட் ரன் ஆக போதோ அந்த இடத்துல கொண்டு போய் ஹோஸ்ட் பண்ணுறது. இப்போ நீ வந்து ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்புக்கோ இல்லை ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கோ ஏதோ ஒரு இதுக்கு நீ ஒரு சாஃப்ட்வேர் எழுதுற, அந்த சாஃப்ட்வேர் அவங்க இடத்துல தான் ரன் பண்ணுவாங்க. நீ டெவலப் பண்ணுறது உங்கள் லேப்டாப்பில் டெவலப் பண்ணிடுவேன், அவங்களுக்கு கொண்டு போய் லான்ச் பண்ணி கொடுப்பல, இம்ப்ளிமெண்டேஷனுக்கு கொண்டு போகல. அப்படி கொண்டு போகும்போது அவங்களோட மிஷின் என்ன ஆர்கிடெக்சரில் இருக்குது, என்ன ஓஎஸில் இருக்குது, அது எதுவுமே நம்ம என்ன செய்யணுங்கிற அவசியம் இல்லை. ரொம்ப வந்து செக் பண்ணணும், விண்டோஸ்க்கு ஏற்ற மாதிரியே எழுதணும் அப்படிலாம் நம்ம வந்து என்ன செய்யணும்னு அதில் டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ அதனால தான் நோ இம்ப்ளிமெண்டேஷன் டிபெண்ட். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட், நம்ம வந்து எதுவும் டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த மிஷினுக்கு ஏற்ற மாதிரி எழுதணும், இந்த ஓஎஸ்க்கு ஏற்ற மாதிரி எழுதணும் அப்படிங்கிற நீடட் இல்லை. அப்படிங்கிறனால தான் ஜாவா இஸ் கால்ட் ஆர்கிடெக்சர் நியூட்ரல் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஹை பெர்ஃபார்மன்ஸ்
ஸோ இது வந்து இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ்லேயும் வருது, அதாவது இன்டர்பிரட்டும் நம்ம பண்ணுறோம். பட் கம்பேர்டு வித் சிஎன்சி ப்ளஸ் ப்ளஸ் இட் இஸ் ஸ்லோயர். கம்பைலர் பேஸ்டு லாங்குவேஜ் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது இன்டர்பிரட்டரோட, பட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஹையாக இருக்கும். அதாவது எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா, மேபி உங்கள் ப்ரோக்ராம் வந்து சிஎன்சி ப்ளஸ் ப்ளஸில் ஃபஸ்ட்டு டைம் எடுக்கிற ஸ்பீடுக்கும் ஜாவாவில் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறது மேபி ஸ்லோயராக இருக்கலாம், பட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். அதாவது ஒரு பெரிய அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு மாடியிலேருந்து இன்னொரு மாடியில் போகிறோம், ஒரு ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறோம், நெக்ஸ்ட் கிளிக் பண்ணி போகிறோம் அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். கம்பேர்டு வித் சிஎன்சி ப்ளஸ் ப்ளஸோட அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தென் டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்னு வரும்போது என்ன அப்படின்னா, ஜாவா அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் வெரைட்டி ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே அதில் டெவலப் பண்ணலாம். ஸோ ஏபிள் டு கிரியேட் நெட்வொர்க் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ். ஸோ நெட்வொர்க் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ்னால் ஒரு மிஷின்லேருந்து இன்னொரு மிஷினில் இருக்கக்கூடிய டேட்டாவை அக்சஸ் பண்ணுறது, இல்லை இன்டர்நெட் கான்செப்டில் போய் நம்ம வெவ்வேறு சோர்ஸஸ்லேருந்து டேட்டாவை ரெட்ரை பண்ணி எடுத்துகிட்டு வருது, அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே ஜாவா யூஸ் பண்ணலாம். ஸ்பெஷல் லைப்ரரிஸ் ஃபார் டிசிபி ஐபி கனெக்ஷன்ஸ். இந்த டிசிபி ஐபி கனெக்ஷன்ஸ் அப்படிங்கிறத நான் சொன்னது, ஒரு மிஷின்லேருந்து நீங்கள் இன்னொரு மிஷின்லையோ இன்டர்நெட் கான்செப்ட்ஸில் போய் டேட்டாவை அக்சஸ் பண்ணி எடுக்கிறது, கனெக்ஷன் ஓரியன்ட் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணுவாங்க. நீங்கள் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் அப்படிங்கிற பேப்பரில் இந்த டிசிபி ஐபிங்கிறத பற்றிலாம் படிப்பீங்க. அப்படி அந்த மாதிரி ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்கும் இங்கே ஸ்பெஷலாக லைப்ரரிஸ் இருக்குது. இங்கே நான் ஆல்ரெடி சொன்னேன், ஹெடர் ஃபைல்ஸுங்கிற கான்செப்ட் சிஎன்சி ப்ளஸ் ப்ளஸில் உண்டு. இங்கே வந்து நம்ம என்ன கான்செப்டாக பார்த்தோம், பேக்கேஜஸ் அப்படிங்கிற கான்செப்டில் பார்த்தோம். அந்த பேக்கேஜஸ் தான் நான் இங்கே என்ன சொல்கிறேன், ஸ்பெஷல் லைப்ரரிஸ்னு சொல்கிறேன். தென் நெட்வொர்க் ப்ரோக்ராமிங் இஸ் ஈஸி கம்பேர்ட் வித் சி ப்ளஸ் ப்ளஸ். சி ப்ளஸ் ப்ளஸை கம்பேர் பண்ணும்போது நெட்வொர்க் ரிலேட்டட் ப்ரோக்ராமிங் பண்ணுறது எல்லாமே ஜாவாவில் ரொம்ப ஈஸியராக இருக்குது. சிஎன்சி ப்ளஸ் ப்ளஸ்லையும் நெட்வொர்க் ஓரியன்ட் அப்ளிகேஷன்ஸ் பண்ணுவாங்க, பட் அங்கே லைன்ஸ் ஆஃப் கோடெல்லாம் இன்னும் அதிகமாக இருக்கும், காம்ப்ளெக்சிட்டி அதிகமாக இருக்கும். ஜாவாவை கம்பேர் பண்ணும்போது சிஎன்சி ப்ளஸ் ப்ளஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஜாவா வந்து எப்படி இருக்கும், நெட்வொர்க் ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியராக இருக்கும். ஸோ ஜாவா இஸ் கால்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் டைனமிக் அப்படின்னு சொல்லுவாங்க. டைனமிக் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜாவாவில் நீங்கள் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குள்ளே ஏகப்பட்ட ஜாவா ஃபைல்ஸ் இருக்கலாம், நிறையா ஜாவா ஃபைல்ஸ் இருக்கும். இந்த ஜாவா ஃபைல்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் அந்த அப்ளிகேஷன் ப்ராஜெக்டாக டெவலப் பண்ணியிருப்பாங்க. அப்போ டைனமிக் லோடிங் ஆஃப் கிளாஸஸ்னால், இப்போதைக்கு எனக்கு இந்த டைமில் இந்த கிளாஸை நான் ரன் பண்ணால் போதும். அதாவது உங்களுக்கு தெரியுதுல, கம்பைல் பண்ணோன்னா என்ன ஃபைலாக கன்வெர்ட் ஆயிடுது, டாட் கிளாஸ் ஃபைலாக ஆப்ஜெக்ட் கோடாக என்ன ஆயிடுது, கன்வெர்ட் ஆயிடுது, பைட் கோடாக கன்வெர்ட் ஆயிடுது. அப்போ எப்போ எந்த கிளாஸை ரன் பண்ணோமோ அந்த டைமில் டைனமிக்காக என்ன செஞ்சுக்கலாம், அந்த கிளாஸை மட்டும் நம்ம லோட் பண்ணி கிளாஸ் லோடர் பைட் கோட் வெரிஃபையர் மூலமாக என்ன செஞ்சுக்கலாம், ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ டைனமிக் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க ஜாவாவை. அப்போ எப்போ அந்த கிளாஸ் வேணுமோ அப்போ நான் அதை லோட் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த கிளாஸ் வேணுமா அந்த கிளாஸை லோட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுவேன். இந்த மாதிரி வந்து டைனமிக் லோடிங் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நமக்கு இங்கே சப்போர்ட் உண்டு. தென் சப்போர்ட்ஸ் நேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் சிஎன்சி ப்ளஸ் ப்ளஸ். இது என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஜாவாவில் வந்து இந்த ஃபீச்சர்லாம் சிஎன்சி ப்ளஸ் ப்ளஸில் இருக்கிறது இல்லை இப்படிலாம் நம்ம பேசணும். அப்படி வந்து ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து சிஎன்சி ப்ளஸ் ப்ளஸில் இருக்குது, அது ஜாவாவில் இல்லை, எனக்கு அதை நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா சிஎன்சி ப்ளஸ் ப்ளஸில் இருக்கக்கூடிய ஒரு சில ஃபங்க்ஷன்ஸை கூட நீங்கள் இங்கே வந்து என்ன செஞ்சுக்கலாம், ஜாவாவில் அதை எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சப்போர்ட்டுக்கு தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நேட்டிவ் சப்போர்ட் ஃபங்க்ஷன், அதாவது நேட்டிவ் ஃபங்க்ஷன் சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சிஎன்சி ப்ளஸ் ப்ளஸில் இருக்கக்கூடிய ஒரு சில மாடியூல்ஸை கூட நம்ம இங்கே என்ன செய்யலாம், ஜாவாவில் வந்து கொண்டு வந்து திரும்ப டைனமிக்காக ரீயூஸ் பண்ணலாம். அதனால ஸோ ஜாவா இஸ் டைனமிக் லாங்குவேஜ் அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. அண்ட் ஃபைனலி வாட் வி ஹாவ் டிஸ்கஸ்ட் அப் டு டுடே லெக்சரில் என்ன பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு சம்மரி ஸ்டேஜில் நம்ம இருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஜாவா என்விரான்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது, வாட் இஸ் ஜேடிகே, ஜாவா டெவலப்மெண்ட் கிட். ஒவ்வொரு மிஷின்லையும் ஜாவா இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அந்த ஜேடிகே அப்படிங்கிறது வேணும். அதாவது ஜாவா ரன் பண்ணணும், ஜாவா அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஜேடிகே அப்படிங்கிறத நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணணும். ஃப்ரீ தான், ஓப்பன் சோர்ஸ் தான். இன்றைக்கி ஜாவா அப்படிங்கிறது யார் கையில் இருக்குது, ஆரக்கிள் கார்பரேஷன் கையில் இருக்குது. அவங்க தான் ஜாவா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜேடிகே எல்லாமே அவங்க அதில் தான் இருக்குது. ஸோ ஜாவாவில் இந்த ஜேடிகேல லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ஜாவா SE 14, ஜாவா ஸ்டாண்டர்ட் எடிஷன் 14 அப்படிங்கிறது தான் லேட்டஸ்ட் வெர்ஷன். நெட்டில் இருந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் நிறைய இடத்துல அதுக்கு கீழே கம்மியான வெர்ஷன்ஸும் யூஸ் பண்ணுறாங்க, ஒன்றும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. லேட்டஸ்ட் வெர்ஷன் சொல்கிறேன், ஜாவா SE 14, ஜேடிகே 14 நீங்கள் எடுத்து என்ன செஞ்சுக்கலாம், நெட்டில் இருந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது ஜேடிகேல என்னென்னலாம் வந்துருது நம்ம பார்த்தோம். JRE, ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட், JVM, ஜாவா விர்ச்சுவல் மிஷின், JIT, ஜஸ்ட் இன் டைம் கம்பேரர், இந்த மாதிரி எல்லாமே வந்து உள்ள கவர் ஆகி வந்துடுது. இதெல்லாம் கலெக்டிவாக சேர்ந்து தான் ஜேடிகே அப்படின்னு பார்த்தோம். வாட் வில் ஹேப்பன்ஸ் அட் கம்பைல் டைம் என்ன நடக்குது, ரன் டைம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். கம்பைல் டைமில் வந்து ஒரு பைட் கோட் மாதிரி கிரியேட் ஆகுது. அந்த பைட் கோடை வந்து நம்ம இன்டர்பிரட் பண்ணி அப்ராப்ரியேட் பிளாட்ஃபார்ம், விண்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி லினக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அவுட்புட் பார்க்குறோம். ஸோ ரன் டைம் கம்பைல் டைமில் என்ன ப்ராசஸ் போகுது, இதெல்லாம் கலெக்டிவாக சேர்ந்தால் தான் நம்ம ஜாவா என்விரான்மெண்ட் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணோம்.
தென் ஜாவா ஃபீச்சர்ஸில் பஸ்வேர்ட்ஸ், அதாவது ஜாவா ஃபீச்சர்ஸ்னாலே பஸ்வேர்ட்ஸ்னு இன்னொரு மீனிங் இருக்குது. ஸோ கலெக்டிவ் ஆஃப் ஃபீச்சர்ஸ் தான் நம்ம சோஃபார் வி ஹவ் டிஸ்கஸ்ட். சிம்பிள், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட், ரோபோஸ்ட், செக்யூர், பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட், டிஸ்ட்ரிபியூட்டட், டைனமிக், செக்யூர்டு, இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லாம் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இது ப்ரொவைட் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் அப் டு வி ஹவ் டிஸ்கஸ்ட். ஸோ இன்னும் சம் மோர் இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட்ஸ், அடுத்து இன்னும் ஜாவாவில் எப்படிலாம் ப்ரோக்ராமிங் பண்ணுறாங்க, என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்குது, ஸோ மிச்ச லாங்குவேஜில் பார்த்த அதே கான்செப்ட்ஸ், டேட்டா டைப்னா என்ன, லூப்பிங்ஸ், இந்த மாதிரி கான்செப்ட்டுமே அடுத்தடுத்த இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ரிமைனிங் வந்து நம்ம நெக்ஸ்ட் லெக்சரில் என்ன செஞ்சுக்கலாம், டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் பேஷண்ட் ஹியரிங். தேங்க்யூ.